ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு சண்டே, ஸோ ஸ்பெஷலாக ஏதாச்சும் செய்யலான்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே சோம்பு பட்டை லவங்கம் இலை எல்லாமே சேர்த்துட்டு அதில் பொரிஞ்சதுமே அது கூட வந்துட்டு கருவேப்பிலையும் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு கூடையே தேவையான அளவு உப்பு இப்பயே சேர்த்து வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போனதுமே தக்காளியும் சேர்த்து வதக்கி ஆச்சு. இது செஞ்சுட்டு இருக்கும்போதே வந்துட்டு ரசமும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சமாக புளி அதுக்கப்புறம் ஒரு தக்காளி உப்பு கொஞ்சமாக சேர்த்து ஊற வச்சு எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மிளகு சீரகம் பூண்டு எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. கடைசியாக அதில் வந்துட்டு சிக்கனை சேர்த்துட்டு கூட மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா பவுடரையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் ஃப்ளேவருக்காக. இதெல்லாம் சேர்த்துட்டு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது அப்புறமா சாதமும் வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்திருந்தது. சாதத்தையும் வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சிக்கன் தொக்கில் வந்துட்டு தேவையான அளவு தண்ணி வந்துட்டு ட்ரையாக வேணுன்றதால கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டேன், மிளகாத்தூள் ஸ்மெல் போகணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் ரசம் செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுவே வந்துட்டு மிளகு சீரகத்தெல்லாம் அரைச்சதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது நல்லா புரிஞ்சு வந்ததுமே அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வந்ததுமே கடைசியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரசத்தையும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே சிக்கன் நல்லாவே வெந்து வந்துருச்சு. கடைசியாக இதில் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், சாப்பாடு எல்லாம் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. கடைசியாக வந்துட்டு ஒரு தட்டில் சாப்பாடு சுட சுட போட்டுட்டு அது கூடயே வந்துட்டு நான் சிக்கன் தொக்கு நல்லா தேவையான அளவு எனக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா ரசம் தளர ஊற்றி சாப்பாடு சாப்பிட்டு இன்றைக்கி லஞ்சை வந்துட்டு முடிச்சாச்சு. தேங்க்யூ.